இன்றைக்கி ஒரு கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, தயிர், ஒரு முட்டை வச்சு இன்றைக்கி கேக் பண்ணுறோம். 2 கேக்கு. ஒன்று முட்டையோட ஒரு கேக்கு, முட்டை போட்டு ஒரு கேக்கு, ஒரு முட்டை இல்லாமல் ஒரு கேக்கு, ஈஸ்ட்டு போட்டு. எப்படின்னு பார்ப்போமா? 1 கப் மாவு, 1/2 கப்பு சர்க்கரை, ஒரு 50 மில்லி ஒரு தயிர், 3 ஏலக்காய். இது சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி இந்த தயிரோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 50 ml அதை போட்டு அந்த வாசனை இல்லாத எண்ணெயும் அந்த சர்க்கரையில் போட்டு கிண்டணும். நல்லா கிண்டி எல்லாம் ஒன்றாகணும். ஒன்றானதுக்கப்புறம் தான் மாவு போடணும். அந்த மாவில் 3/4 மாவு போட்டேன். கோதுமை மாவு தான், மைதா இல்லை, கோதுமை மாவு. அந்த ஒரு கிண்ணத்தில் எடுத்ததை 3/4 போட்டு கிண்டி, கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் பால் விட்டு கிண்டி, அந்த இப்படி எடுத்து விட்டோம்னா மடிஞ்சு வரணும். அந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் போல் ஈஸ்ட்டு, ஒரு பாக்கெட்டில் பாதி தான் போட்டேன். அந்த ஈஸ்ட்டை போட்டு அதை கிண்டி நல்லா அப்படியே மாவு எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே மடித்து அப்படியே விழுகணும். அந்த மாதிரி விழுகணும். அப்படி ஒரு சின்ன கிண்ணத்தில் மட்டும், எனக்கு மட்டும் தனியாக, நான் முட்டை சாப்பிட மாட்டேன், அதனால் சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு, மிச்ச மாவில் வேறு கிண்ணத்தில் ஒரு முட்டை நல்லா அடிச்சுக்கிட்டு, அந்த கொஞ்சம் மிச்சம் கோதுமை மாவு வச்சுருந்தோம்ல, அந்த கோதுமை மாவையும் அதையும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அந்த கேக் பேட்டர்ன் கிண்ணத்தில் ஊற்றுனது போக மிச்சம் இருந்துச்சு பாருங்கள், அதில் எல்லாத்தையும் போடணும். இந்த முட்டை, அடித்த முட்டை, மிச்ச கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டு கிண்டி, வேறு ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுருந்தேன். அதில் ஊற்றி இட்லி சட்டியை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் எடுத்து வச்சிடணும். இது ஒன்று முட்டை ஊற்றுனது, ஒன்று முட்டையில் ஆறுது, 2ஐயும் வச்சு மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 35-40 நிமிஷம் தான் ஆச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை விடவா கடையில் போய் வாங்கி சாப்பிட போகிறோம்? வீட்டிலே செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். எதுக்கு காசு நிறையா போட்டு கடையில் வாங்கணும்? நான் சொன்னது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள்.